الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் அவனால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நேர்வழிப்படுத்த வேண்டும். மனிதன் மறதியாளன், மனிதன் தவறு செய்யக்கூடியவன், மனிதனை வெளிச்சூழல் மாற்றிவிடும். மனிதன் யாருடன் இருக்கிறானோ அவர்களுடைய தன்மைகள் மனிதத்தில் தானாக வந்து சேரும். இப்படியாக மனிதனுடைய பலகீனங்களை பற்றி அறிந்த ரப்பு அல்லாஹ் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம், தேவைக்கு ஏற்ப வேத நூல்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருந்தான். மனிதனுடைய மறதிக்கு ஞாபகம் ஊட்டுதல், மனிதனுடைய பொழுதுப்புத்தனத்தை இல்லாமலாக்கி சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒருவனாக அவனை மாற்றுவது, பாவங்கள் நிகழ்த்து விடும் பொழுது தௌபாவை கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது, உபதேசம் செய்வது போன்ற விடயங்களை எல்லாம் நபிமார்கள் வந்து செய்து கொண்டே இருந்தார்கள். நபிமார்கள் செய்த பணியில் ஒரு மிக முக்கியமான பணிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். குர்ஆனில் பல நூறு ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நூறு வாக்குறுதிகளை அல்லாஹ் அளிக்கிறான். இப்படி செய்தா நான் இப்படி செய்வேன், நீ இப்படி நடந்து கொண்டா நான் இப்படி நடந்து கொள்ளுவேன், நீங்க இப்படி விட்டுக் கொடுத்தா நான் இப்படி உங்களை உயர்த்தி விடுவேன். இப்படியாக குர்ஆனை பரப்பி பார்க்கும் பொழுது கட்டளைகளை விடவும் வாக்குறுதிகள் தான் கூட. நீங்க இப்படி என்ன பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூரா இருக்கிறது, குர்ஆன்ல சூரத்து தலாக் என்று சொல்லி, சூரத்து நிக்காஹ் என்ற ஒரு சூரா இல்ல, சூரத்து தலாக் என்ற ஒரு சூரா குர்ஆன் இருக்கிறது. ஒரு சின்ன சூரா. இந்த சூறாவுல தலாக்குடன் சம்பந்தப்பட்ட மசாலாக்கள் ரொம்ப குறைவு, 2 அல்லது 3 மசாலாக்கள் தான் இருக்கும். இத்தாவுடைய காலம் எப்படி, டிவோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணுடைய இத்தா எவ்வளவு காலம் இருக்கணும், அந்த இத்தாவுடைய காலத்துல அவருக்கு இத்தா இருக்கிறதுக்குரிய வீடு யாரு கொடுக்கணும், இப்படியாக ஒரு 2 அல்லது 3 மசாலாக்கள் தான் அதில் இருக்குது. ஆனா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வாக்குறுதிகள் அல்லாஹ் சொல்றான், பல வாக்குறுதிகள். அதுல ஒன்று என்ன தெரியுமா சொல்றான், அந்த விவாகரத்து தலாக்கு வாங்கி கொண்டு போகக்கூடிய பெண்ணுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் ஒரு புத்திய தெரியுமா, அல்லாஹுவை பயந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நினையாத புறத்துல அவர்களுக்கு கதவுகளை திறந்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அச்சம் ஒத்தத்தை இருக்க வேண்டியிருந்தா
கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மூடி வைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தன்னுடைய கர்மங்களை பறைசாற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் சொல்றான், ஓண்ட விடயங்களை என் மீது பறைசாட்டி விடு, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இங்க அல்லாஹ் சொல்றான், வமைய தவக்கல் அலல்லாஹ். அல்லாஹ் மீது பறைசாட்டி விட்டால் விடயங்களை எந்த விடயத்துக்கு அவன் பொறுப்பு. யாரா நீயே பார்த்து முடிச்சுக்கோ, இதை நீயே பார்த்து செஞ்சிடு, இதோட கையில் ஒப்படைச்சு விட்டேன் என்று சொல்லி நாங்கள் 100% நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அதை கையெடுத்து விட்டா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். நாங்க வாழ்க்கையில சில வார்த்தைகளை சும்மா சொல்லுவோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நேரம் எடுத்து உலமாக்களை நாடி இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையினுடைய தாற்பயம் என்ன, இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், இதில் அல்லாஹ் என்ன சொல்றான். இந்த லா ஹவுல வலா குவத்தைய பத்தி எப்படி வந்திருக்கின்ற ஹதீஸ்ல ஒரு நாள் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், உலகத்துல வந்த ஒவ்வொரு நபியையும் நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாய், சுப்ஹானல்லாஹ். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது வத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய நண்பராக எடுத்துக்கொண்டாரு. வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் தூசிலா மலையில பேசினான், கரைத்தாய், நீ அல்லாஹ்வுடன் மூஸாவுடன் பேசி இருக்கிறாய். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீ சொல்றாய், ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய கலிமா என்று சொல்லி நீ அவர்களை வர்ணிக்கிறாய். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ மலைகளையும் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தாய். யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர், சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நீ கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி அவர்கள் எந்த இடத்துல வைத்திருக்கிறாய் என்றத குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாய். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, சமாதா ஜஅல்தலி, யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன தந்திருக்கிறாய்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது எங்களுக்கும் வரையிலும், அது நாங்களும் அந்த கேள்வி கேட்கலும். அவர் இப்படி வச்சிருக்கிறாய், அவர் இப்படி வச்சிருக்கிறாய், அவருக்கு இதை கொடுத்திருக்கிறாய், அவருக்கு இதை செஞ்சிருக்கிறாய், எனக்கு என்ன தந்திருக்கிறாய், எனக்கு என்ன நீ தந்திருக்கிறாய் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பற்றி கேட்டாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்த, உலகத்துடைய ஆட்சி, சுலைமானுக்கு உலகத்துடைய ஆட்சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க ஹஜ்ரத் சுலைமானுக்கு எல்லா மொழிகளையும் படிச்சு கொடுத்தோம், இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறாய், எனக்கு என்ன தந்திருக்கிறாய் என்று கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி கேட்டாங்க தெரியுமா, அவலைஸ கத் அஅதைதுக அஃதல, இவைகள் அனைத்தை விடவும் நல்ல சிரேஷ்டமான உயர்வான ஒன்று உங்களுக்கு தர இல்லையான்னு கேட்டாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். அல்லாஹ் கேட்கிறான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, அவலைஸ கத் அஅதைதுக அஃதல மின் ஸாலிக், இவைகள் அனைத்தை விடவும் சிறந்த சிரேஷ்டமான ஒரு விடயத்தை உங்களுக்கு தர இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப கேட்டாங்க, யா அல்லாஹ், அது என்ன? சம்டைம்ஸ் சில கட்டங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பான், எல்லாருக்கும் கொடுத்ததை விட நல்லதை, ஆனா அதை நாங்க கண்டுகொள்ள மாட்டோம், அது எங்களுக்கு விளங்காது, அது எங்களுக்கு புரியாது. சில மக்களுக்கு விளங்காதது என்றால் நாங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த சந்தோஷத்தை இன்னமத்தோட ஷேர் பண்ண இயலாது. வெளியில பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தென்படுது, வீட்டுக்குள்ள போனா சுவர்க்கம். இது யார்கிட்ட சொல்றது? அல்லாஹ் கேட்கிறானா, யா அல்லாஹ், இதை விட நல்லவங்களுக்கு தர இல்லையான்னு கேட்டா எனக்கு என்ன அப்படி என்ன இருக்குது? அல்லாஹ் 3 விஷயம் சொன்னான். அல்லாஹ் 3 விஷயம். ஒன்று சொன்னான், லா உத்கரு இல்லா ذكرت معي, நபியே நாயகனே, ஏண்ட திருநாமம் சொல்லப்பட மாட்டாது உங்களோட திருநாமத்துள்ளது அன்று. ஏண்ட பேர் எங்க வருமோ அடுத்தது உங்களோட பேர் அங்க இருக்கும். வரஃபஅனா லக ذிக்ரக்,
உங்களோட திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வைத்து விட்டோம். அரசுடைய கதவிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் பார்த்தாங்க சுவர்க்கத்திலையும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எங்க அல்லாஹ்வுடைய நாமம் வருமோ அங்க நபியினுடைய சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமம் சேர்ந்து வரும். லா உஸ்கரு இல்லா ذكرت معي ورفعنا لك ذكرك. இரண்டாவது சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே நாயகமே, உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எந்த மலைகள்ல இறக்கி வைத்திருந்தால் இந்த குர்ஆனை அந்த மலைகளும் உசும்பி இருக்குமோ. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ். இது ஓமானம் அல்ல, இது உதாரணம் அல்ல. அல்லாஹ் ரியல் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் ஒரு மலையில இறக்கி வச்சிருந்தா மலை சுக்காமா மலையில் ஆடி இருக்கும். அப்படிப்பட்ட குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளங்களாக உங்களோட உம்மத்துடைய உள்ளத்தை நான் ஆக்கி வைத்திருக்கேன். ஒரு கணிப்பீடு சொல்லுது இப்ப இந்த பூமிக்கு மேல 200 மில்லியன் மக்கள் இருக்கிற குர்ஆன மனப்பாடம் செய்யப்பட்ட 200 மில்லியன் மக்கள் இந்த பூமிக்கு மேல நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம தந்த நெஞ்சில சுமந்தவர்களாக 1 மில்லியன் அல்ல 200 மில்லியன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மூணாவது சொன்னான், இது எல்லாத்துக்கு மேலாக நான் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறேன். அந்த பொக்கிஷத்தை நீங்க விளங்கிக் கொண்டா அது அதுக்கு மேல ஒன்று இல்ல. அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன அர்த்தம்? இது தொழுகை மட்டுமல்ல, இது பஜார்லையும் தான், இது குடும்ப வாழ்க்கையிலையும் தான். ஏண்ட புள்ள எந்த கண்குளிர்ச்சியாக இருக்குதுண்டா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது ஏண்ட கெட்டித்தனம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். ஏண்ட புள்ள குர்ஆனை முடிச்சுக்குதா அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கல்ல கிஃப்ட், எனக்குரிய பிரிவிலேஜ் அல்ல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எந்த ஒரு பாவத்தை விட்டும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு சகோதரர் ஒரு பாவத்தால பீடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சகோதரர் வட்டியால, ஜினாவால, சூதால, ஹராமான ரிலேஷன்ஷிப் உறவுகளால எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பீடிக்கப்பட்டிருக்கிறார். நாங்க என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த பாவத்தை விட்டு என்ன பாதுகாத்துக் கொள்றதுக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பேரருளால் தான் நான் அந்த பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எந்த கைது ஒன்றும் இல்லை. நான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழுகிறேன். என்னோட கல்யாணம் முடிச்ச 2 பேர் இன்னைக்கு காசி கோட்ல தந்த வாழ்க்கைக்காக வேண்டி வாழாடி கொண்டிருக்கிறாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுபஹுக்கு நான் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போறேன். என் பக்கத்து வீட்டுல லைட் பத்தது இல்ல, ஏதோ அவங்க சுபஹு தொழுதுட்டு வீட்டுல தூங்கி இருப்பாங்க என்று தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பள்ளியில போய்த்து தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச இல்ல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் பள்ளியில வந்து தொழுததும் ஏண்ட அல்ல கிஃப்ட், ஏண்ட கட்டித்தனம் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி. இதைத்தான் சொல்லுகிறோம், முஅஸ்ஸின் ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று சொல்லக்குள்ள நாங்க சொல்றது என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீங்க அழைக்கிறீங்க வர சொல்லி, நான் வாரது வராம இருக்கிறது ஏண்ட கையில இல்ல, அது அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் தான் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில நலவுகள் நடக்குதா? அந்த நலவுகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அது எங்கட கையில இல்ல, அது எங்களுக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. நீங்க அல்லாஹ்வின் மீது பறைசாற்றி விடுங்கள், அல்லாஹ் போதுமானவர். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த தஃசீர்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள்ல இவ்வளவு நம்பிக்கை வரும். وَمَنْ أَصْدَقُ مِنَ اللَّهِ قِيلًا.
ومن أصدق من الله حديثا إن الله لا يخلف الميعاد ومن أوفى من سبحان الله. மன்னிச்சுக் கொள்ளுங்க அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் குர்ஆன ஓதத்தான் படித்திருக்கிறோமே தவிர குர்ஆன் என்ன சொல்லுது என்று படிக்க இல்லை. எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியும், ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது? நாங்க யாரும் ஆங்கிலம் படிக்க இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஆங்கிலம் விளங்குது. ஆங்கிலம் பேச தெரியாத ஆட்களுக்கும் ஆங்கிலம் விளங்கும். ஏன் பிசினஸ் பண்றதுக்கு ஆங்கிலம் தேவை? எங்கட பிள்ளைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பூட்டணும் தேவை. ஏன்? எங்கட பிள்ளைட ஃபியூச்சர் அங்க இருக்கு, நாங்க விளங்குறோம். ஆனா எங்கட பிள்ளைக்கு எனக்கும் அரபு வேணும். காலையில கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதினா அந்த குர்ஆன் என்னுடைய கரைக்குது. கையில குர்ஆன் எடுத்து ஓதுறா இங்க யாரு நினைச்ச வாரம் குர்ஆன் ஓதுறா ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், அல்லாஹ்வும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். குர்ஆன் என்ன? அல்லாஹ்வும் நானும் உரையாடிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடன் பேசுகிறேன், அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றேன். அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி தெரியுமா? இன்றைக்கு நீங்க ஒன்றை விளங்கினா நாளைக்கு இன்னும் ஒன்றை விளங்குவீங்க. கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்து கொண்டே இருப்பாங்க. குர்ஆனுடைய தஃப்சீர் முடிவு பெற மாட்டாங்க. நீங்க சூரா யூசுஃப மட்டும் படிங்க, வாழ்க்கை பூராக உங்க 65 வருஷ காலம் அதிலே முடிஞ்சிடும், அதிலே முடிஞ்சிடும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனை படிச்சு 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 ஓதி 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 விளங்கி 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 நாங்க முதுமை பருவத்தை அடையலாம். எங்களுக்கு தான் முதுமை வரும். எங்களோட புத்திக்கு எதனாலும் அது யங்காகவே இருக்கும். குர்ஆனுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய சிந்தனைகள், குர்ஆனுடைய போதனைகள், அது சுப்ஹானல்லாஹ் எங்களோட புத்தியையும் எங்களையும் அது வாலிபத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கும். ஆனா அந்த நிலைக்கு நாங்க வரையில குர்ஆனை ஓத பழகிட்டோம். சூரா யாசீன் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா யாசீன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யாசீன்ல என்ன சொல்லுகிறான்? வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த ஒரு ஆயத்து என்னையும் உங்களையும் எப்படி சும்மா அந்த இடத்தை நகர்ந்து போக வைக்கும்? அந்த இடத்தை எப்படி நகர்ந்து போக வைக்கும்? வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நீங்க டைப் பண்றீங்களா? உங்களோட கை சாட்சி சொல்லும். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ டைப் பண்றீங்களா? உங்களோட கை சாட்சி சொல்லும். நீங்க ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்றீங்களா? உங்களோட கை சாட்சி சொல்லும். வாய் பேசாது, வாய் பேசாது. அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் பேச வைத்தவன் வாயை பொத்த வச்சுட்டு எல்லாத்தையும் பேச வச்சிருவான். قالوا لما شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء. நாளை கியாமத்துடைய நாளையில மனிதனுடைய வாய் மட்டும் பேசாது, மற்றதெல்லாம் பேசும். கால் பேசும், கை பேசும், தொடை பேசும், நாங்க தொழுத இடமும் பேசும். يومئذ تحدث أخبارها يومئذ تحدث أخبارها. இந்த இடம் பேசும். இந்த இடத்துல நானும் நீங்கள் எத்தனை ரக்காத்து தொழுவோம் என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த பூமிக்கு தெரியும். ஏன் எத்தனாவது ஜும்மா என்பது இந்த மிம்பருக்கு தெரியும். நான் எத்தனாவது தடவை இந்த பள்ளிக்கு வந்து தொழுகிறேன் என்பது இந்த பள்ளிக்கு தெரியும். يومئذ تحدث أخبارها. நாளை கியாமத்துடைய நாளையில இந்த பூமி அதனுடைய செய்தியை சொல்லும். இந்த மனிதர் என்னிடத்தில் இத்தனை முறை வந்துட்டு போனார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, யாராவது ஒருவர் பூமிக்கு மேல பாவம் செய்து விட்டா அந்த பாவம் செஞ்ச இடத்திலேயே தௌபாவையும் செஞ்சு முடிச்சுக்கோங்க, அதே இடத்துல தௌபாவையும் பதிய வச்சுக்கோங்க. அப்ப பூமி சொல்லும், யா அல்லாஹ் இவர் என்னிடத்துல பாவமும் செஞ்சாரு, எனக்கு மேலே தௌபாவும் செஞ்சாரு. தௌபா செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துலதான் நான் பாவம் செஞ்சேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ. இந்த பூமி எனக்கு விக்னஸாக இருக்கும், எனக்கு சாட்சியாக இருக்கும் நான் செஞ்ச தௌபாவுக்கு, நான் செஞ்ச பாவ மன்னிப்புக்கு. நாளைக்கு எல்லாம் பேசும், யாருக்கும் எதுக்குமே மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல,
நீங்க செய்யறது எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்குது. காலையில ஓதுற குர்ஆன் இதுதான் இருக்குது, காலையில ஓதுற குர்ஆன்ல இதுதான் இருக்குது. என்ன செய்ய, குர்ஆன் ஓதுகின்றோம் ஆனா விளங்குதில்லை. ஆனா குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் தரப்பட்ட புத்தகம் அல்ல, ஓதுவதற்கு மட்டும் தரப்பட்ட வேத நூல் அல்ல, விளங்குறதுக்கு தரப்பட்ட. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்க குர்ஆனை விளங்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய செய்தியை உள்வாங்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய செய்தியை கொஞ்சம் கிரகிக்க மாட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இமாம் குர்துபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு மனிதர், ஒரு காட்டரபி ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார். அவர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு ஹஜ்ஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதி பெறுவோம் என்று ஒரு மரத்துடைய நிழல்ல கொஞ்சம் சாய்ந்து கொண்டாரு. அதே மரத்துடைய நிழல்ல இன்னும் ஒருவர் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்று வாசிக்கிறார். இவர் கேட்டார், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அவருக்கு தெரிய, அவரது எழுத படிக்க தெரியாத, ஒரு வாசிக்க தெரியாத ஒரு பாமர மனிதர். அவர் கேட்டார், என்ன சொல்லு, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் என்று. அவர் சொன்னார், இல்ல நான் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா, இது அல்லாஹ்வுடைய கலாமா, இது அல்லாஹ்வுடைய வேதமா? எங்கட பள்ளிகள்ல எத்தனையோ 100 குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு குர்ஆன் அது ரக்ல வைக்கிற ஒரு புத்தா மாறிட்டு, வீடுகள்ல பரக்கத்துக்கு வைக்கிற புத்தகம். அவருக்கு குர்ஆனை தெரியாது அந்த காட்டரபிக்கு. அவருக்கு இதுதான அல்லாஹ்வுடைய கலாம். ஓ அலா துக்ரினி, எனக்கு கொஞ்சம் ஓதி காண்பிக்க மாட்டாயான்னு கேட்டாங்க. அவர் கேட்கிற, எனக்கு ஓத தெரியாது, நீ கொஞ்சம் ஓதி காட்டு, நான் ஓத ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், கேட்க ஆசையாக இருக்கு அல்லாஹ்வுடைய செய்தி. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அவர் ஆரம்பிச்சாரு, வஸ்ஸாரியாத்தி ஸர்வா ஃபல்ஹாமிலாத்தி விக்ரா ஃபல்ஜாரியாத்தி யுஸ்ரா ஃபல்முகஸ்ஸிமாத்தி அம்ரா இன்னமா துஅதுன லவாகி. அப்படி ஓதிக்கொடு சூரத்து ஸாரியாத் ஓதுறார். அல்லாஹ் 4 முறை சத்தியம் பண்ணிவிட்டு சொல்லுகிறான். 5வது ஆயத்தில் சொல்லுகிறான், இன்னமா துஅதுன லவாகி, நாங்க உங்களுக்கு இந்த வேத நூல்ல வாக்களித்திருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நடந்துதான் தீரும். இன்னமா துஅதுன, இதுல இருக்கிறது பொய் இல்ல, சாதிக்கு இது உண்மையானது. இதுல வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே ஓதிக்கொண்டே போறாரு. அதுல போகக்குள்ள இடத்துல வருகிறது, உங்களோட ரிஸ்கும், எந்த ரிஸ்குக்காக வேண்டி நீங்க அலைஞ்சு திரிவீங்களோ அந்த ரிஸ்கும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானலோகத்தில் ஏற்கனவே தயாராகத்தான் இருக்குது. அது அல்லாஹ் நேரத்துக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான், இறக்கிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்து வந்ததுமே சொன்னார், அம்சிக் அம்சிக், நிப்பாட்டு நிப்பாட்டு, போதும் நிப்பாட்டு. என்ன தெரியுமா செஞ்சாரு? நிப்பாட்டிட்டு அவருடைய கையில இருந்த, அவர் ஏறி வந்த வாகனம் ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை அறுத்த குர்பான் செஞ்சு ஹதியா செஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாரு, என்ற ரப்பு சொல்லுகிறான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு ஏற்கனவே தயாராக இருக்கிறது, அது உங்களுக்கு நேரத்துக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இவர் சொன்னார், அதுக்கு பிறகு எனக்கு என்னத்துக்கு ஒரு ஒட்டகம், எனக்கு என்னத்துக்கு ஒரு பால் சாரத்துக்கு ஒரு ஒட்டகம், கேவல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி போதும், வமையத்தவக்கல் அல்லாஹி வஹுவ ஹஸ்புஹ் என்று அவர் சொல்லிட்டு அவர் பேசினார். இவ்வளவு போதும் போவாங்க. கேட்டதுன்னா சூரத்து ஸாரியாத்துடைய ஒரு 20 ஆயத்தை தான் கேட்டாங்க. சொன்னார், அம்சிக் அம்சிக், போதும் போதும் முடிஞ்சு சொல்லி போட்டாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்து கடைசி தவாஃப் செய்தாரு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவருக்கு குர்ஆனை ஓதி காட்டினவரும் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறார். அவரை கண்டுகொண்டார். அவர் சொன்னாரு, மாஷா அல்லாஹ், எகினத்தில் எந்த இடத்துல விட்டாயோ அதே இடத்திலிருந்து எனக்கு ஓதுன்னு சொன்னார். எங்க விட்டாரு? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் உங்களோட ரிஸ்கும் வானலோகத்தில் ஏற்கனவே தயாராக இருக்கிறது என்ற இடத்தில் விட்டாரு. அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான்,
வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பின் மீது ஆணையாக உங்களுக்கு நீங்கள் பேசுவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறதோ அதே போல உங்களோட ரிஸ்கும் ஏற்பாடாக இருக்கிறது என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். فَوَرَبِّ السَّمَاءِ وَالْأَرْضِ إِنَّهُ لَحَقٌّ مِثْلَ مَا أَنَّكُمْ تَنطِقُونَ. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுல டவுட் இருக்குதா? நான் தான் பேசுகிறேன், என் வாய் கதைக்குது, என் சத்தம் வெளியாகுது. அல்லாஹ் சொல்கிறான், நீ பேசுவது உனக்கு எவ்வளவு நிச்சயமானதோ இதே போல இந்த ரிஸ்க் உனக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த காட்டரவி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்வுக்கு கோபம் வார அளவுக்கு யாருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டான். ஏண்டா ஒன்றை சொல்லிட்டு அடுத்தது சத்தியம் பண்ற அர்த்தம் என்ன தெரியுமா? மேல சொல்லப்பட்டதுல நம்பிக்கை. நீங்க உட புள்ளேட்ட கேக்குறீங்க, உன்ன பள்ளியில காண இல்ல, எங்க போய் வாரான்னு கேட்டீங்க. இல்ல இசாவுக்கு பள்ளிக்கு தான் போயிட்டு வந்தேன். இல்ல இல்ல பள்ளி நீக்கல்லன்னு சொன்னா அவர் சத்தியம் பண்ணுவார். சொல்லுவார், இல்ல அல்லாஹ் மீது ஆணையாக பள்ளியில தான் சொல்லுதேன். வாப்பக்கு நம்பிக்கை இல்லா போன சந்தர்ப்பத்துல தான் அந்த புள்ள சத்தியம் செய்யும், வாப்பா அல்லாஹ் மீது ஆணையாக பள்ளிக்குத்தான் போனேன் என்று. இதே மாதிரி தான் அல்லாஹ் இருக்கு சொல்லி போட்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அவர் கேட்டாரு, அல்லாஹ்வுடைய பேச்சில சத்தியம் தேவையில்ல, அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய பேச்சில நம்பிக்கை இல்லாத மக்கள் வாழக்கூடிய பூமியிலே அல்லாஹ் என்ன வாழ வச்சினார் என்று கையேந்தினாரு. அதே மத்தாசுல முத்தாயிட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்ன வேணுமெண்டா அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பிக்கை வேணும். இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் அதுதான். எல்லாருக்கும் மார்க்கம் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை படிச்சுக் கொண்டுட்டோம். நாட்டில உலமாக்கள், நாட்டில மதரசாக்கள், நாட்டில எல்லா வகையான தீனுடைய முயற்சிகளும் நடக்குது. ஆனா பற்றாக்குறை என்ன தெரியுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ். நெருப்பு எவ்வளவு பெருசாகவும் இருக்கலாம், நெருப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா நெருப்பு உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்கிற யார் தெரியுமா? இந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இந்த நெருப்பினுடைய ரிமோட் கண்ட்ரோல் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் என்னுடன் இருக்கிறான். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அவன் போதுமானவன். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதிக்கு தண்ணிக்கு முன்னால் நிற்கிறாங்க. தண்ணிக்கு முன்னால وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ أَنْ عَبْدُوا إِلَيَّ عِبَادَ اللَّهِ إِنِّي لَكُمْ رَسُولٌ أَمِينٌ وَأَنْ لَا تَعْلُوا عَلَى اللَّهِ إِنِّي آتِيكُمْ بِسُلْطَانٍ مُبِينٍ. குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுக்கு முன்னால எப்படி கதைத்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி உரையாடினார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையை சொல்லுவது, உண்மையை கதைப்பது ஒரு ஈமானுடைய பொறுப்பு, ஈமான்தாரினுடைய பொறுப்பு, ஒரு நபியினுடைய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த உண்மையை சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அவன் கேட்க இல்லை, அவன் அற்பமாக நினைத்தான், அவன் கேவலமாக நினைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி கொண்டு போனான். மக்கள் சொன்னார்கள், இன்னா லமுதுரக்கூன். இப்ப எங்கட வாழ்க்கை முடிஞ்சு முன்னால தண்ணி பின்னால ஃபிரௌனுடைய படைபட்டாலும் நாங்க ரெண்டுக்கும் இடையில இப்ப மோதி விட்டோம், எங்கட வாழ்க்கை முடிஞ்சுன்னு தான் மக்கள் சொன்னாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் என்ன வார்த்தை? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹுடைய தாப்பரியத்தை சொன்னார்கள். கல்லா, அப்படி அல்ல, இன்ன மஇய ரப்பி, என்ற அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற பஞ்சம், இன்றைக்கு இருக்கிற பற்றாக்குறை, இன்றைக்கு இருக்கிற வறுமை முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நம்பிக்கை பற்றாக்குறை. நாலேஜ் மாஷா அல்லாஹ். யாரை பார்த்தாலும் மார்க்கம், யாரை பார்த்தாலும் ஷரியத் பேசுவாங்க, யாருக்குமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை. சூரத்து தலாக்ல அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَّقِ اللَّهَ يُعْظِمْ لَهُ أَجْرًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. சுப்ஹானல்லாஹ்.
சூரத்து தலாக் முழுக்க முழுக்க வாக்குறுதிகளை கொண்டு நிரம்பி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், இந்த வாக்குறுதிகளை நம்புங்கள். உங்களை என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நம்புவதை விட்டும் உங்களை ஒரு போதும் பராக்காக்கி விட வேண்டாம், உங்களை காட்டி விட வேண்டாம். அல்லாஹுடைய வாக்குறுதி வாக்குறுதியை நம்புங்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் சொந்த வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றி பார்ப்பது கடமை, பொறுப்பு. ஆனால் அதை விட பெரிய பொறுப்பு என்னை பற்றி நான் பார்க்கிறேன். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற சரௌண்டிங் அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. அல்லாஹ் பார்க்கிறது உங்களைத்தான் பார்ப்பான், உங்களோட உள்ளத்தை பார்ப்பான். ஏந்த உள்ளத்தை அம்மா பார்ப்பான். இப்ப நான் ஹுத்பா எது கூடிக்கொண்டிருக்கிறேன், உங்களை திருத்தறதுக்கு முந்தி நான் என்ன திருத்தோணும்? ஏந்த வாழ்க்கையில நான் பேசுறது வரணும். எந்த வாழ்க்கையும் எந்த பேச்சும் எந்த வாழ்க்கையும் ஒன்றாக மாறணும். ஒவ்வொருத்தரும் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் முடிவு செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? என்னை பற்றி நானும் உங்களை பற்றி நீங்களும் தனிய உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எடுத்து எந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்புற பழக்கம் எப்படி இருக்குது? إن المتقين في جنات وعيون آخرين ما آتاهم ربهم. அல்லாஹ் சூரத்து தாரியாத்தில் சொல்லிக் கொண்டே போறான். முத்தகீன்கள் யாரு? சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், பிந்தின இரவுல கட்டாயம் எழுப்புவாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈமான்ல பலகீனமானவனும் சுபஹுடைய ஜமாத்தோட தொழணும். ஈமான்ல பலகீனமானவர்களும் சுபஹு ஜமாத்தோட தொழணும். ஆனா ஈமான்ல கொஞ்சம் அட்வான்ஸ் உச்சகட்டத்தை அடைஞ்ச மக்கள் யாரு தெரியுமா? நாங்க எல்லாரும் சொல்லிக் கொள்றோம், நானும் சொல்லிக் கொள்றேன், நீங்களும் சொல்லிக் கொள்றோங்க. நாங்க எல்லாரும் ஈமான்ல தக்வாவுல ஒரு இடத்தை அடைஞ்சிட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த மக்களுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்ல இல்ல. அவங்க சுபஹுடைய தொழுகை ஜமாத்துடைய தொழுவாங்க என்று சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? சஹருடைய நேரத்தில் சுபஹுடைய அஸானுக்கு கிட்டத்தட்ட 1 மணி தியாலத்துக்கு முன்னாலே எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு அதே முஸல்லாவில் உட்கார்ந்து கொண்டு அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தருவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்றைக்கு நாள் வெள்ளிக்கிழமை எத்தனை தடவை ஸலவாத் ஓதினோம், எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சோம், எத்தனை சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கொண்டோமா? குர்ஆனுடைய ஔராதுகளை முடிக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சுதா? நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அதுக்கு